ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கையிலுடைய ரொம்ப நாள் கனவு நிஜமாகுதா இல்லை இப்படி போய் மாட்டிக்கிட்டாரே அவசர புத்தினால் அப்படின்னு நினைக்கிறதா எதுவுமே புரியல. இப்போது பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனையும் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம எழிலுடைய லோன் விஷயம், அதாவது பார்த்திங்கன்னா லோனுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு திரிஞ்சு அழிஞ்சு ரொம்பவே வந்து நம்ம எழில் பார்த்திங்கன்னா நொந்து போய் உட்காந்துட்டாங்க. எந்த ஒரு பேங்க்குக்கு போனாலுமே வந்து லோன் கிடைக்க முடியல, என்னால் லோன் வாங்க முடியல, பிஸ்னஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் வரும் அப்படின்னு யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் தாண்டி உங்களுக்கு வந்து லோன் கொடுக்கறதுக்காக வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் ஆயிடுச்சு, நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்கிறக்கூடிய நிலமையில் வந்து இப்போ இருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம பாலுவால் பார்த்திங்கன்னா நம்ம எழிலுக்கு இப்படி ஒரு நிலமை வரும்னே யாருமே பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயந்தான். இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டத்துக்கு பலனே இல்லாமல் போச்சு அப்படின்றது தாங்க இதில் மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. இப்போது வேணும்னே வந்து நம்ம பாலுவும் பார்த்திங்கன்னா நம்ம எழில சீண்டி பார்க்குறாரு. எழிலும் வந்து எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணுறாரு. எப்படின்னா நான் வந்து அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், கையில் சொல்லியிருக்கா எதுக்குமே வந்து அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருந்து தான் சாதிக்கணும், எதுக்காக வீண் பிரச்சனை, நம்ம போகிற காரியம் என்ன, எல்லோரும் அங்கே போயிட்டு துணி கடையில் துணி எடுப்பாங்க, கூரை புடவை எடுப்பாங்க, நம்மளும் போயிட்டு அதில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போயிடலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எழில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அமைதியாக பொறுத்து போகிறாரு. இப்போ பொறுத்து போகிறது பார்த்திங்கன்னா நம்ம பாலுவுக்கு பிடிக்கல. என்னடா பயந்து ஓடிக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் எதுக்குடா பேண்ட் ஷர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே வந்து நம்ம எழிலால் பார்த்திங்கன்னா தாங்கிக்க முடியலை, கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. யாராக இருந்தாலுக்குமே திங்கப்பல்ல இப்படி தான் வந்து கோபம் வரும். இதே போல் தான் வந்து இனிமேல் பொறுமையாக இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. பொறுமையாக இருக்கிறதுக்கும் வந்து ஒரு லிமிட் இருக்குது. அதையும் தாண்டி நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மனுஷனாக வாழ்கிறதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் பார்த்திங்கன்னா கழுத்தில் இறங்குறாங்க. இப்போ பாலுவும் பார்த்திங்கன்னா பயங்கர சண்டை ஏற்படுது. நான் ஒன்று அடிக்கிற அடியில் நீ எங்கே போய் விழுறன்னு பாரு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சவால் விடுறாரு. யாருடா அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் ஒரு பக்கம் சவால் விடுறாங்க. கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கல்லை தூக்கி நம்ம பாலுவுடைய தலைமையில போடக்கூடிய சூழ்நிலை வந்து நம்ம எழிலுக்கு வரும். இந்த நேரத்துலையாவது வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் நம்ம எழிலுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இப்போது பாலுவை அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து இரத்த காயமோடு வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் ஆகும்போது எழில் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க நம்ம பாலு. இதனால் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நம்ம எழில் பார்த்திங்கன்னா லாக்அப்பில் போட்டுறாங்க எழில. இதனால் வந்து நம்ம கையலுக்கு எவ்வளோ கஷ்டம். இப்போது கூரை புடவை எடுக்கணும், கல்யாண ஏற்பாடு செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆசையோடையும் ஆர்வத்தோடையும் வந்து கல்யாண ஏற்பட தடல்புடலாக வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ற ஆசை இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து நம்ம எழில் எப்படி வெளியில் கொண்டு வருது. எழில் போயிட்டு ஜெயிலில் மாட்டிக்கிட்டானே அவனுடைய அவசர புத்தினால நான் இவ்வளவோ சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பொறுமையாயிரு, பொறுத்தவங்க தான் பூமி ஆழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம எழில்கிட்ட பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கையில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி பொறுமையை இருந்து நம்ம எழில் இப்படி ஒரு காரியத்தை செய்வார்னு நினச்சி கூட பார்க்கல. சூழ்நிலை காரணமாக பார்த்திங்கன்னா நம்ம எழில் வந்து செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு, வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம பாலுவும் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி இப்போ பிரச்சனை கையை மீறி போய்கிட்டு இருக்கு நம்ம கையிலுடைய பிரச்சனை. இப்போது லோனும் கிடைக்க போகிறதில்ல, நம்ம எழில் நினச்சப்பால வந்து பிஸ்னஸும் நடத்த போகிறதில்ல. எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஆனந்திக்கும் ஷாலினிக்கும் உள்ள கஷ்டம். ஏன்னா உண்மை அவங்க தெரிஞ்சதுனால தான் வந்து குற்றமுள்ள நெஞ்சு குறுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் குத்திக்கிட்டே இருக்குது. இவங்க எல்லாம் வந்து அதாவது சங்கரி ஒரு பக்கம் கழுத்தை பிடிச்சி எல்லாரையும் 3 பேரையும் வந்து வெளியில் தள்ளிட்டாங்க. அது ஒரு கவலை பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே ஓரமாக இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம கையிலுக்கு. இப்போது இந்த நேரத்தில் வந்து ஆனந்தியுடைய முகமே சரியில்லை. அவளுக்கு வந்து கல்யாணம் நடக்குது அப்படின்ற ஆசையே கிடையாது. அவளுக்குள்ளே என்ன தான் பிரச்சனை இருக்குதுன்னு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி
மாதிரி ஒரு பக்கம் நம்ம கையலுடைய மனசுக்குள்ளே கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு நம்ம கையல் பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டேயும் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு புடவை செலக்ட் பண்ணுற விஷயமே வந்து வேறு லெவல் தான். யாராலுமே வந்து இப்படி ஒரு விஷயத்த செய்யவே முடியாது. எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து சந்தோஷத்தையும் வந்து வெளியில் காமிச்சிக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே கஷ்டத்தை வச்சுக்கிட்டு வெளியில் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம கயல் பார்த்திங்கன்னா நடிக்கிறாங்க. கயலுடைய நடிப்பே தனி தான். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நினச்சி கூட பார்க்கல. இந்த பிரச்சனையெல்லாம் இருந்தாலும் நம்ம தேவி ஒரு வார்த்தை கேட்டாங்க பார்த்திங்களா, உண்மையிலே வந்து தேவியாக இப்படி கேட்குறாங்க. தேவிக்காக நம்ம கயல் எந்த அளவுக்கு பாடுபட்டிருப்பாங்க. ஒன்று சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, வாழ்நாள் பூரா குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு பக்கம் விக்னேஷோடைய சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வேதவெளிக்கிட்ட ஒரு பக்கம் பிரச்சனை மேலே பிரச்சனை. நம்ம தேவியால் தான் வந்து பாதி வாழ்க்கையே போயிடுச்சு. ஆனால் அதையெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்காமல் நினச்சி கூட பார்க்காம என்னுடைய குழந்தைய பிரிஞ்சுட்டு இருக்கிற வழி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு குழந்தை குட்டியாக இருந்தால் இந்த மாதிரி வந்து நீங்கள் பேசவே மாட்டீங்க. உங்களுக்கு வந்து என்னுடைய வழி என்னென்னு புரியும் அப்படின்ற மாதிரி வந்து உண்மையிலே வந்து இப்படி ஒரு வார்த்தை வந்து நம்ம தேவி வாயிலிருந்து வரும்னு நம்ம கயல் வந்து நினச்சி கூட பார்க்கல. ஆனால் எந்த அளவுக்கு வந்து நம்ம கயலுடைய மனசை இது குத்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட வந்து யோசிக்காமல் படன்னு பேசிட்டாங்க. இதனால் வந்து கோவப்படுறதா தேவி மேலே, இல்லை ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆள்றதா, எதுவுமே புரியல. ஆனால் நம்ம எழில் பார்த்திங்கன்னா ஒரு தைரியத்தோடு இருக்காங்க. நம்ம எதுக்காக குழந்தை பெற்றுக்காமல் இருக்கோம் அப்படின்னு அவளுக்கு தெரியுமா? அப்போது அவள் அப்படி பேசும்போது அவளுடைய வாழ்க்கை எப்படி போனால் என்ன, அவள் வாழ வெட்டியாக வீட்டில் இருந்தால் என்ன, இல்லை அவங்க மாமியார் வீட்டுக்கு போனால் என்ன, நம்ம குழந்தை பெற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு காரணமே வந்து நம்ம தேவி தான். எழிலுடைய முடிவும் வந்து ஒரு நியாயமானது தான். அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையையும் நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? அதுதான் முறை. அவளுக்காகவே வந்து நம்ம வாழ்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது இல்லையா? அவங்கவுங்களுடைய வாழ்க்கையை அவங்கவுங்க அனுபவிக்கட்டும், வாழட்டும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம எழில் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. இதனால் வந்து நம்ம எழிலுக்கும் கயலுக்கும் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு நடக்குது. நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன், இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் வந்து என்னை யாருமே வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க, மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து ஒரு உதவாக்கிற மாதிரி தான் நான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன், தண்டை சோறு தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம எழிலுடைய மைண்டே பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஒரே ஒரு வார்த்தை, நம்ம தேவி சொன்ன வார்த்தையினால. எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கயலுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்து ஒரு பக்கம் இல்லை, ரெண்டு பக்கமும் இல்லை, சுற்றி முற்றி பார்க்குற இடமெல்லாம் வந்து பிரச்சனையாகவே இருக்கும்போது அவங்களால எப்படி மேலுக்கு எந்திரிச்சு நிற்க முடியும் அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எல்லா பிரச்சனையும் தாண்டி எப்படி தான் வந்து நம்ம ஆனந்தியுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட போகிறாங்க, ஆனந்திக்கு வந்து ஆனந்தியோடைய கல்யாணத்தை எப்படி நடத்த போகிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.